இந்த டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் செய்யற ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ரேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை துரத்தி வாங்குறது. அது என்ன ஸ்டார் ரேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா, நிறைய இண்டிபெண்ட் வெப்சைட்ஸ் இருக்குங்க. எக்கனாமிக் டைம்ஸ் இருக்கு, மார்னிங் ஸ்டார் இருக்கு, வேல்யூ ரிசர்ச் இருக்கு, மணி கண்ட்ரோல் இருக்கு. இந்த டைரக்ட் முதலீட்டாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, இந்த சைட்ஸுக்கெல்லாம் போயிட்டு ஒரு 5 ஸ்டார் ரேட்டட் ஃபண்டை அந்த ரிட்டர்ன் எக்ஸல்ல என்ன பண்ணிடுறாங்க, ஒரு டிசெண்டிங் ஆர்டரில் போட்டு அதில் ஒரு டாப்பில் வரக்கூடிய ஒரு 3 ஃபண்டில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க காசை அப்படியே டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது 5 ஸ்டார் ரேட்டட் ஃபண்ட்ஸுங்க. அந்த ஃபண்டில் நிச்சயமாக எந்தவித தப்பும் குறையுமே கிடையாது. அது ஒரு குட் டாப் ரேட்டட் பெர்ஃபார்மன்ஸ். 10 இயர்ஸில் அத்தனை ஒரு பீரியட்லையும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நல்ல ரிட்டர்னை தான் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கூட எப்படி நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ தவறாக போகுது? உங்களுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைஸ் இருக்குது, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். சரிங்க, இப்போது இந்த ஒரு 5 ஸ்டார் ரேட்டட் ஃபண்டை வாங்குகிறோம் நம்ம. அப்படி வாங்கும்போது அதில் என்ன ஒரு மிஸ்டேக் வருது அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸை மட்டும்தானே பார்க்குறீங்க. அந்த ஒரு ஃபண்டு உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு சூட்டபுளாக இருக்குதா இல்லையான்னு எப்பயாவது செக் பண்ணியிருக்கீங்களா? எப்படி ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, 5 ஸ்டார் ரேட்டட் மட்டும் முக்கியம் இல்லைங்க. அது 25% தான் பெர்ஃபார்மன்ஸ், 25% தான். மிச்சம் 75% உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, மியூச்சுவல் ஃபண்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3000க்கு மேலான ஃபண்ட்ஸ் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 25க்கு மேலே கேட்டகரி, முக்கியமான கேட்டகரி மட்டுமே 25 கேட்டகரி இருக்குது. எதுக்காக இவ்வளோ கேட்டகரி கொடுத்துருக்காங்கனாக்கா, நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்ஸுமே வந்து அந்த அளவுக்கு வேரி ஆகுது. ஒருத்தருக்கு வேரி ஆகிட்டு இருக்கு. இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் வேரி ஆகும். இப்போ எனக்கு ஷார்ட் டேர்ம் அப்படின்னாக்கா 1 வருஷம்னு சொல்லலாம், இன்னொருத்தருக்கு ஷார்ட் டேர்ம்னா 3 இயர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ உங்களோட ஃபைனான்ஷியல் கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் இன்னையிலிருந்து அது எத்தனை வருஷம் இருக்கு? என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இது வரைக்கும் நான் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது வந்து எந்த அளவுக்கு ரொம்ப சேஃப்டியை எதிர்பார்க்குற ஒரு பர்சனா இல்லை ரொம்ப ரிஸ்க்கை எதிர்பார்க்கக்கூடிய பர்சனா, அந்த ரிஸ்க் ரிவார்டு மேட்ரிக்ஸ் எனக்கு எந்த அளவுக்கு முக்கியம். இப்போ நான் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் ஒரு ஸ்கீம்ல போட்டு அந்த ஒரு 1 லட்சம் ரூபாய் ஒரு 95,000 ஆகுது, 94,000 ஆகுதுன்னா அப்போ என்னோட மனநிலை எப்படி இருக்கு? இது வரைக்கும் அது ஆயிருக்கா? ஸோ அப்படி ஆகும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன்? நிறைய மெசேஜஸ், கமெண்ட்ஸ், இதெல்லாம் கேள்விகள்லாம், ஐயோ என்னோட ஃபண்ட்ஸ் ஒரே நாளில் இந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கேன், ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ ப்ராஃபிட். இத்தனைக்கும் அவங்க லாஸுக்கு போகலை, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லாஸுக்கு போகலை. லாஸுக்கு வராமல் அவங்களால அந்த ப்ராஃபிட் குறையறத கூட எடுத்துக்க முடியல. நிறைய கேள்விகள் என்னன்னாக்கா, நான் இந்த ஃபண்டை விட்டுட்டு வேற ஃபண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடணுமா? ஏங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஃபண்டை வாங்கிட்டு 4 நாள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கண்டினியூஸாக ஒரு சின்ன ஃபால் தான் இது. ஒரு 5% ஆஃப் ஃபால் வந்து இட் இஸ் நாட் அ வெரி அலார்மிங் வார்னிங் சொல்லவே முடியாது. இட் இஸ் அ வெரி வெரி நேச்சுரல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அ மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டுனா இப்படி தான் இருக்கும், ஏற்றம் இறக்கு 5% வரைக்கும் போகிறதுக்கு பரவாயில்ல. இன்னைக்குமே அந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் பெரிய லெவலில் கூட இல்லை இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது அதையே உங்களால் அதை அப்சார்ப் பண்ண முடியல. அப்படின்னும் போது நீங்கள் அந்த ஸ்டார் ரேட்டடை பார்த்து ஹை ரிஸ்க் ஃபண்டை மட்டும் சூஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரு பெரிய ஒரு ப்ளீட் ஆகும். என்ன கேட்டகரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் அலாகேட் பண்ண போகிறீங்க, லார்ஜில் எவ்வளோ பண்ண போகிறீங்க, மிடில் எவ்வளோ பண்ண போகிறீங்க, மிட் அண்ட் ஸ்மாலில் எவ்வளோ பண்ண போகிறீங்க, ஃப்ளெக்ஸியில் எவ்வளோ பண்ண போகிறீங்க, மல்டியில் எவ்வளோ பண்ண போகிறீங்க, ஸ்மாலில் எவ்வளோ பண்ண போகிறீங்க, செக்டாரல் ஃபண்ட்ஸ் தேவையா? அப்படி செக்டாரல் ஃபண்ட்ஸ் தேவையாக இருந்தாக்கா என்னென்ன செக்டாரை சூஸ் பண்ண போகிறீங்க? இது எல்லாம் ஈக்விட்டியில் மட்டும். உங்களுக்கு ஹைப்ரிட் ஃபண்டு தேவையா? டெட்டில் வந்து நிறைய டெட்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் இருக்குது, ஓவர் நைட் இருக்குது, அல்ட்ரா ஷார்ட் டைம் இருக்குது, ஷார்ட் டைம் இருக்குது, லோ டியூரேஷன் இருக்குது, கிரெடிட் பாண்ட்ஸ் இருக்குது, கார்பரேட் பாண்ட்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ என்ன கேட்டகரிஸ்ன்றதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்க. அதில் 5 ஸ்டார் ரேட்டட் கேட்டகரி என்னன்றது அதுக்கப்புறமா சூஸ் பண்ணுங்க. அதுலேயும் சூஸ் பண்ணும்போது கூட அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஷார்ப் ரேஷியோ, இந்த ரிஸ்க் ரிவார்டு மேட்ரிக்ஸ், எந்த அளவுக்கு ரிஸ்க் அதிகமாக எடுத்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றதையும் தீர்மானிங்க. அது மாதிரி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்போஷரை ஒரு லிமிட்டில் வைங்க. இப்படி உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் உங்களோட ரிக்குவயர்மெண்ட், உங்களோட ரிஸ்க் ரிவார்டு அப்படைட், அந்த ரிஸ்க் அப்படைட்னு சொல்லுவாங்க, ரிஸ்க் எக்ஸ்போஷர் எவ்வளோ எடுக்க முடியும் அதை செக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபைனான்ஷியல் கோல்ஸ், டீம்ஸ், டியூரேஷன் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு சூட்டபுளாக ஒரு போர்ட்ஃபோலியோவை நீங்கள்
சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா நிச்சயமாக ஒரு பெரிய ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போவீங்க. இப்படி தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஒரு 5 ஸ்டார் ரேட்டட் ஃபண்டை ஒரு 3 ஃபண்டை பார்த்துட்டு நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு தவறுதலான அப்ரோச். சரி, நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறதுனாக்கா அதை ரிவ்யூ பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது அட்வைசரி இல்லை இந்த ரீபேலன்ஸ் பண்ணுறது இல்லை ஃபண்டு ரெக்கமெண்டேஷனில் ஏதாவது ஹெல்ப் வேணும், உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ வி வில் பி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. எந்த உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், பர்சனல் ஃபினான்ஸ், ஈக்விட்டி, எஸ்ஐபி எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் வில் பி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. ஸ்டே டியூன் திஸ் சேனல். ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். See you, bye bye.